வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தாய்மை பேறு அடைஞ்சிருக்கிறவங்களுக்கும் அடைய போறவங்களுக்கும் அரசாங்கம் தர்ற ஒரு முக்கியமான நிதியுதவி திட்டம் பத்தி. அதாவது நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கர்ப்பமா இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இத பத்தி சரியா தெரியறதில்ல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய உதவி. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். முழுசா 11,000 ரூபாய். மத்திய அரசோட இந்த ஒரு திட்டத்தின் மூலமா ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய தொகை உதவி தொகையா கிடைக்க வாய்ப்பிருக்கு. அட, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது எப்படி வாங்குறதுன்னு எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கர்ப்பிணி பெண்களுக்காக அரசாங்கம் இப்படி ஒரு உதவி கொடுக்கறத பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதுண்டா? நிறைய பேருக்கு இது ஒரு புது தகவலா தான் இருக்கும். அதனாலதான் வாங்க இதோட முழு விவரத்தையும் நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, சுருக்கமா PMMYன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது மத்திய அரசு நாடு முழுக்க இதை செயல்படுத்துது. இதோட ஒரே நோக்கம் தாயும் பிறக்க போற குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், அதுக்கு நிதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறது தான். சரி, ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த உதவித்தொகைய வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்குமா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த திட்டத்துல பயன்பெற நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க SC/ST பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லனா ஈஸ்ராம் கார்டு வச்சிருக்கலாம். வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது BPL கார்டு இருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்ல, 40% மேல மாற்றுத்திறனாளியா இருந்தாலோ, PM கிசான் அல்லது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல பயனாளியா இருந்தாலோ, ஏன் 100 நாள் வேலை திட்ட அட்டை வச்சிருந்தா கூட நீங்க தகுதியானவர் தான். கடைசியா உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இருந்தா நீங்களும் இதுக்கு தகுதியானவங்க தான். ஆனா இங்க ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. யார் யாருக்கு இந்த திட்டம் பொருந்தாதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க மத்திய அல்லது மாநில அரசு வேலையிலயோ இல்ல பொதுத்துறை நிறுவனங்கள்லயோ வேலை செஞ்சா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல இதே மாதிரி மகப்பேறு பலன்களை வேற ஏதாவது சட்டத்தின் கீழே நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாலும் இது பொருந்தாது. இது ரொம்ப தெளிவான ஒரு விதி, குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இப்ப உங்களுக்கு தகுதி இருக்குன்னே வச்சுக்குவோம். அடுத்து என்ன கேள்வி வரும்? இந்த பணம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும் இல்லையா? அந்த உதவித்தொகைய எப்படி பிரிச்சு கொடுக்கறாங்கன்ற முறைய இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த உதவி முதல் குழந்தைக்கு மட்டும் கிடையாது. ஆமா, 2வது குழந்தைக்கும் கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். உங்க முதல் குழந்தைக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 5,000 ரூபாய் உதவி கிடைக்கும். ஆனா உங்க 2வது குழந்தைக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அந்த 2வது குழந்தை பெண் குழந்தையா இருக்கணும். இது பெண் குழந்தைகளை வரவேற்கிற ஒரு அருமையான முயற்சி இல்லையா? சரி, இப்ப முதல் குழந்தைக்கு கிடைக்கிற அந்த 5,000 ரூபாய் எப்படி வரும்னு பார்க்கலாம். இது மொத்தமா ஒரே தடவையில வராது. 3 தவணையா பிரிச்சு தருவாங்க. முதல் தவணையா நீங்க கர்ப்பத்தை பதிவு செஞ்ச உடனேயே 1,000 ரூபாய். 2வது தவணையா கர்ப்பமாகி 6 மாசம் கழிச்சு 2,000 ரூபாய். அப்புறம் 3வது தவணையா குழந்தை பொருந்து தடுப்பூசிகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், அதாவது ஒரு 14 வாரங்களுக்கு பிறகு மீதி 2,000 ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். ஆனா 2வது பெண் குழந்தைக்கான 1,000 ரூபாய் அப்படி கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி தவணை முறையெல்லாம் இல்ல. குழந்தை பிறந்த பிறகு மொத்த பணமும் ஒரே தவணையில சிங்கிள் இன்ஸ்டால்மெண்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா வந்து சேரும். சிம்பிள். சரி, தகுதி பத்தி பார்த்தாச்சு, பணம் எப்படி வரும்னு பார்த்தாச்சு. இப்ப ரொம்ப முக்கியமான கட்டம், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? வாங்க அந்த விண்ணப்ப வழிமுறைகளை பார்க்கலாம். அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கணும். என்னென்னு பார்க்கலாமா? உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் தாய் சேய் பாதுகாப்பு அட்டை, அதாவது MCP கார்டு, உங்க பேங்க் இல்லனா போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக், அப்புறம் குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ். நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு காட்டுறதுக்கான சான்று, அதாவது ஜாதி சான்றிதழோ ரேஷன் கார்டோ. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு உங்க கணவரோட ஆதார் கார்டு தேவையில்ல, உங்க டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ரொம்ப எளிமையான வழிகள் தான். ஒன்னு ஆஃப்லைன் முறை. இதுக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி மையத்துக்கு நேரா போய் அங்க கொடுக்கிற ஃபார்ம் 1A வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு வழி ஆன்லைன். நீங்க யார்கிட்டயும் போக தேவையில்ல. pmvy.chws.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்களே நேரடியா பதிவு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த திட்டம் சம்பந்தமா எல்லாருக்கும் பொதுவா சில சந்தேகங்கள் வரலாம். அந்த மாதிரி முக்கியமான சில கேள்விகளுக்கும் அதுக்கான பதில்களையும் இப்ப நம்ம பாத்திரலாம். இது நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை பிரசவம் ஒரு தனியார் மருத்துவமனையில, அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நடந்தா இந்த உதவித்தொகை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, பொதுவா கிடைக்காது. ஆனா இங்க ஒரு ஆனா இருக்கு.
ஒருவேளை ஒரு அரசு மருத்துவரோ அல்லது சுகாதாரத்துறை அதிகாரியோ உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தனியார் மருத்துவமனையில பிரசவம் நடந்திருந்தாலும் இந்த உதவித்தொகையை நீங்க பெற முடியும். சோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த திட்டம் குறிப்பா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். சரியான நேரத்துல கிடைக்கிற இந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு பயனுள்ள இந்த திட்டம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த உதவி உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம், ஆனா உண்மையிலே யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு இத பத்தி தெரியாம கூட இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொண்டு சேருங்க. நீங்க செய்யற இந்த சின்ன ஷேர் ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவியா அமையலாம்.